வணக்கம். ஜென்சி கிட்ஸில் ஒரு குரூப் இல்லைனா ஒரு பெரிய குரூப் வந்து இந்த கொரியன் கல்ச்சர் மேலே அப்சஷனோடு இருக்காங்க அப்படின்னு கடந்த சில வருஷங்களாக சோஷியல் மீடியா மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. இங்கேயும் நிறைய கொரியன் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பட் நான் எதையுமே பார்த்தது கிடையாது. கே பாப், கே ட்ராமா மட்டும் இல்லாமல் கே பியூட்டி ரொட்டீன்லாம் வேறு இருக்கான். ஸோ எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கோவா படத்தில் ஜெய் கேரக்டர் வந்து அமெரிக்கா இஸ் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்கேல் ஜாக்சன் பாட்டுலாம் வைப் பண்ணிட்டு இருப்பார்ல, அப்படி தான் இருந்தது. அதை கலாய்க்கிறதுக்காக நான் சொல்ல, ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒவ்வொரு வகையில் ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கும். அதை இப்படியான விஷயங்களை வச்சு கொஞ்சம் அப்படியே ரிசால்வ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. மெச்சூரிட்டியும் பொறுப்புகளும் ரியாலிட்டியும் புரிய இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாங்க. அது வரைக்கும் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காம என்ன பண்ணாலும் பண்ணிக்கிட்டேமே. மேட் இன் கொரியா கொலப்பலூருங்கிற ஹில் ஸ்டேஷனில் இருக்காங்க ஷென்பா. 13th செஞ்சுரியில் கன்னியாகுமரியிலேருந்து கொரியாவுக்கு போன பாண்டிய நாட்டை சேர்ந்த யுவராணி ஷென்பா வளமாக ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க. இதுலேருந்து கொரியா மேலே ஷென்பாவுக்கு ஒரு அப்சஷன் ஆரம்பிக்குது. வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது கொரியாவுக்கு போயிடணும் அப்படிங்கிறது ஷென்பாவுடைய ஆம்பிஷன். அதுக்காக லோன்லாம் கேட்டு பேங்குக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் ஷென்பாவுடைய அப்பாவுக்கு அவங்க தன்னுடைய அந்த சின்ன ஹோட்டலில் பெரிய ரெஸ்டாரண்ட்டாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அதுக்காக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் படிக்க வைக்கிறாரு. இதனால் வீட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக சின்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் வருது. ஷென்பா லவ் பண்ணுற மணி அப்படிங்கிற கேரக்டருக்கு சரியான வேலை இல்லை. ஸோ இவங்க லவ்வுக்கும் வீட்டில் எதிர்ப்பு. வீட்டை விட்டு வெளியே வந்து மணி கூட சென்னை வராங்க ஷென்பா. இங்கேருந்து அவங்க கொரியாவில் தனியாக லேண்ட் ஆகிற சூழல் ஒன்று வருது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் மேட் இன் கொரியா. எனக்கு பிடிச்ச இந்த கொரியா எனக்கு என்ன அடையாளம் காமிச்சு ரொம்ப சேஃபான, சாஃப்டான, எந்தவித அதிரடி டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டும் இல்லாத ஒரு நீட்டான ஃபீல் குட் படம் எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. இதில் ரொம்ப ட்ராமேட்டிக்காக எதுவும் இல்லாமல் சிம்பிளாக இந்த கதையை சொன்ன விதம் கொஞ்சம் நல்லா இருந்தது. பிரியங்கா அருள் மோகன் கேரக்டரைசேஷனும் ஒரு சூப்பர் உமன் மாதிரி காட்டாமல் சிம்பிளாக எழுதப்பட்டிருந்தது. ஒரு நல்ல கால். சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் படம் பார்க்குற எல்லாருக்குமே அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே கொரியன் கல்ச்சர் அப்சஷன் இருந்தாலுமே கூட அந்த பாஷை தெரியாமல், கல்ச்சர் புரியாமல் இவங்க கஷ்டப்படுறதெல்லாம் நேச்சுரலாக தான் இருந்தது. தென் ஒரு கேரக்டரை கிளைமேக்ஸில் ரீகால் பண்ணி கனெக்ட் பண்ண விதம் ஒரு நல்ல ஐடியாவாக இருந்தது. எல்லாத்தையும் விட ஒரு அட்டகாசமான மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தனக்கு நடந்த ஒரு மோசமான அனுபவத்தை நினச்சி பிரியங்கா கேரக்டர் ஃபீல் பண்ணி இந்த கொரியாவில் ஒரு பப்ளிக் பிளேஸில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர் அடிக்கடி இவங்களை பார்த்துருப்பார், ஒரு வயலினிஸ்ட் ஒருத்தர். அவர் வந்து இவங்க அழறதை பார்த்துட்டு இவங்களுக்காக டக்குன்னு ஒரு இந்தியன் பாட்டை வாசிப்பார். எனக்கு இந்த மொமெண்ட் செம்மையாக ஒர்க் ஆச்சு. பட் இப்படியான மொமெண்ட்ஸ் இன்னும் நிறைய இந்த கதையில் தேவைப்பட்டுச்சு. அது இல்லை. முதல்ல ஒரு பெரிய டிஸ்ட்ரெஸில் ஒருத்தரால் வெளிநாடுக்கு ட்ராவல் பண்ண முடியுங்கிறதே எனக்கு கன்வின்சிங்காக சொல்லப்படலை. சரி, அதை விடுங்க, அஸ்திவாரத்தையும் நம்ம ஆட்டி பார்க்க வேணாம். மிட்வேல அல்லது கதையோட ஒரு முக்கியமான பாயிண்ட்லேருந்து படத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது தப்பு கிடையாது. பட் அதுவே ஸ்பாய்லர் மாதிரி இருந்துடக்கூடாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் எப்பயுமே திருஷ்யம் படத்தை தான் சொல்லுவேன். மோகன்லால் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருப்பார். எதுக்காக, என்ன எது நம்மளுக்கு எதுவுமே புரியாது. ஏதோ ஒரு மாதிரி தப்பு பண்ணி மாட்டிட்டார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நினைப்போம். ஃப்ளாஷ்பேக் ஆரம்பமாகும். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்பாய்லர் இல்லாமல் டக்குன்னு ஆடியன்ஸை ஹுக் பண்ணி கதைக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. பட் இந்த மேட் இன் கொரியாவோட ஆரம்பத்திலேயே சென்ட்ரல் கேரக்டர் வாய்ஸ் ஓவரில் தனக்கு இருக்கிற அந்த கொரியன் ட்ரீமை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணால் கொரியாவிலேருந்து சிலர் இவங்களை பார்க்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் என்னை பார்க்க வரணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோட படம் ஃப்ளாஷ்பேக்கில் கண்டினியூ ஆகுது. இது ஹுக் பண்ணணும்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் ஹீரோயின் கொரியாவில் தனியாக போய் லேண்ட் ஆகி கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு காட்ட போகிறீங்கன்னா ப்ரெசன்ட் டேயில் அவங்க சேவ் அண்ட் சவுண்டாக அவங்களுடைய ஊரில் இருக்காங்க அப்படின்னு காட்டாமல் இருந்திருக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு வகையில் அவங்க சர்வை பண்ணிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிடச்சிட்டாங்க கொரியாவில் அப்படின்னு இங்கே இம்ப்ளை ஆகிடுது. ஸோ நோ, அந்த ட்ராமா எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. வாய்ஸ் ஓவர் ஐடியா தப்பு இல்லைனாலும் அதில் எமோஷன்ஸை கூட அண்டர்லைன் பண்ணாமல் விட்டுருக்கலாம். கதையோடைய ஆதாரம் ஷென்பாங்கிற கேரக்டருடைய ஒரு செல்ஃப் டிஸ்கவரி ஜேர்னி. பட் அதை எங்கேயுமே கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. பார்க்குற எல்லாருமே நல்லவங்க, எல்லாருமே ஹெல்ப் பண்ணிடுறாங்க. சின்ன தடைகள் வந்தாலும் ஓவர் கம் பண்ணிட முடியுது. பெரிய ஸ்ட்ரகிள்லாம் வேணாம். அட்லீஸ்ட் அந்த கேரக்டருடைய கஷ்டம், இன்டர்னலாக இருக்கிற அந்த குழப்பம், கான்ஃப்ளிக்ட்னு இதையெல்லாம் காட்டுற மாதிரி சீன்ஸோ டயலாக்ஸோ சிச்சுவேஷன்ஸோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். பட் ரொம்ப கன்வீனியன்ட்டாகவே எல்லாமே அடுத்தடுத்து நடக்குது. இந்த கதையோடைய அடுத்த முக்கியமான பாயிண்ட் ஷென்பாவுக்கும் கொரியாவில் வர அந்த பார்ட்டி கேரக்டருக்குமான பாண்டிங். பட் அதுவுமே சர்ஃபேஸ் லெவலில் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு, அழுத்தமாக எக்ஸ்ப்ளோர் ஆகலை. ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரியும் பெருசாக தெரியல. இதனால் அந்த பார்ட்டி கேரக்டரை வச்சு சொல்லப்பட்ட ரெண்டு முக்கியமான எமோஷனல் மூமெண்ட்ஸும் தட்டையாக போச்சு. பார்ட்டி கேரக்டர் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு காட்டப்படுது. பட் இவ்வளோ நாளாக அதை ஈஸியாக எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது கன்வின்சிங்காக இல்லை. சரி, கொரியன் அப்சஷனுக்கு காரணம்லாம் தேவையில்லை. சின்ன வயசுலேருந்து மனசில் பதிஞ்ச விஷயம் ஜஸ்டிஃபைட். ஆனால் ஷென்பா கொரியா போய் இறங்குனதுமே அவங்க பார்க்குற விஷயங்கள் எதுவுமே
அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு வர அந்த கொரியன் கல்ச்சரில் எதையுமே ஞாபகப்படுத்தலையா? இந்த பேபிஸ் டே அவுட் படத்தில் அந்த குழந்தைக்கு வந்து இந்த ஜூ, பார்க், பஸ்ஸுன்னு ஒவ்வொரு விஷயமும் அந்த ஸ்டோரி புக்கில் பார்த்த மாதிரி ஞாபகம் வர மாதிரிலாம் காமிப்பாங்க. இவங்க ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிட்டு ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லாமல் எதுவும் நடக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் கொரியாவே இவங்க சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. இந்த செட்டிங்கே ஜென்சி பசங்களையும் அனாலிட்டிக்ஸையும் மனசில் வச்சு செலக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. மேட் இன் கர்நாடகா அப்படின்னு இதே செட் ஆஃப் கேரக்டர்ஸை கான்ஃப்ளிக்டை வச்சு இதே கதையை சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலாக ஷென்பா திரும்ப ஊருக்கு வர காரணம் அங்கே கிடைக்கிற ரிசால்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்தாலுமே கூட அந்தந்த காட்சிகளுக்கான ட்ராமா சரியாக வில் பண்ணப்படலை அப்படிங்கிறதுனால அந்த காட்சிகளையும் கனெக்ட் பண்ணி ஃபீல் பண்ண முடியல. பிரியங்கா அருண் மோகன் ரொம்ப சின்சியராக தெரியுறாங்க. கிளாஸில் அதிகம் கலாய்க்கப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் டக்குன்னு ரொம்ப சின்சியராக படித்து அடுத்த எக்ஸாமில் 100க்கு 50 மார்க் எடுத்து கைத்தட்டல் வாங்குற மாதிரி தான். பட் ரொம்ப இந்த குறும்புக்கார ஹீரோயின், முட்டாள் ஹீரோயின்ற மாதிரி ஜோனுக்கு போகாமல் மெச்சூர்டாகவே இந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பாராட்டுகள். ஷென்பா கேரக்டருக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த 2 கொரியன் கேரக்டர்ஸில் நடித்த நடிகர்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஈஸி ஆன் ஐஸ், ஈஸி ஆன் இயர்ஸ் அப்படின்னு பிரசன்னகுமாரோடைய பிளசண்டான விஷுவல்ஸ், தரண்குமாரோடைய ப்ளீசிங்கான பின்னணி இசை ரெண்டுமே படத்துக்கு ப்ளஸ். மொத்தத்தில் இந்த மேட் இன் கொரியா பெரிய ஹைஸோ லோஸோ இல்லாத ஃபீல் குட் இல்லை ஃபீல் நியூட்ரல் திரைப்படம். இந்த கியரை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் லைட்டாக பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே வண்டி நகரும்ல, அப்படி ஒரு ஜேர்னிக்கு நீங்கள் தயார்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய மொழிகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குடும்பத்தோடவே பார்க்கலாம்.